ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காரப்பொரி. பூஜைக்கு வச்ச பொரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையவே இருக்கும். சும்மா எவ்வளோ தாங்க சாப்பிட்றது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பொரியில் நிறைய ரெசிபி பண்ணலாங்க. அதில் இது ஒன்று. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட நமுத்து போகாமல் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த காரப்பொரியை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடாயில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 3 பல்லு பூண்டை தோலோட தட்டி சேர்த்துருக்கங்க. நீங்கள் இது மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூண்டு வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 2 காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும் இல்லாமல் நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயும் நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும் போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறிட்டே வருது பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையை சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆயில ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 செகண்ட் போல் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் உங்களோட விருப்பம் தாங்க. அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். இதை விட அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிடுங்க. பொரி சேர்த்துட்ட பிறகு நீங்கள் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்திங்கன்னா பொரி ஃபுல்லாக ஒட்டாமல் உங்களுக்கு மேலேயே காரமும் உப்பும் அதிகமாக தெரியும். அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டிங்கன்னா பொரி சேர்த்ததும் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதில் பொரியை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கப்பு போல் பொரியை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் சேர்த்துருக்க பொரி பார்த்தீங்கன்னா நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க பொரி நமுத்து போயிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பொரியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக சாட் மசாலா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த காரப்பொரியை செய்யறதுக்கு முன்னாடி பொரியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உப்பு சில நேரத்தில் சேர்த்துருப்பாங்க, சேர்க்காமையும் இருப்பாங்க. உப்பு சேர்த்துருந்துன்னா நீங்கள் காரப்பொரியில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிட்டா போதுங்க. இப்போ சூப்பராக காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக தக்காளியும் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.